அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய காலை வணக்கம். பிஜிடிஆர்பி 2024 எக்ஸாமுக்கு எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க. உங்களால் வெற்றி பெற முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சிங்கன்னா தேர்வு எப்பொழுது வந்தாலும் அந்த தேர்வை நல்ல முறையில் எதிர்கொண்டு நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியர் ஆக முடியும். அதற்கு என்னுடைய சார்பாக எல்லாருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். நோட்டிஃபிகேஷன், சிலபஸ், வேக்கன்சி பற்றி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 2024 வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தேர்வு அப்படிங்கிறது 2024 இறுதிக்குள்ளார நிச்சயமாக நடைபெறும். அதனால் எல்லாருமே முன்கூட்டியே திட்டமிட்டு படிக்கணும். காம்படிஷன் நிறைய இருக்குது. அதனால் இப்போவே முன்கூட்டி திட்டமிட்டு படித்தாதான் நம்மளுடைய இலக்கை அடைய முடியும். அதனால் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாராலுமே வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதனால் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஏதாவது மாற்றம் இருந்ததுன்னா நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கெசட்டியில் வெளியிட்டிருப்பாங்க. அப்படி இது வரைக்கும் எதுவும் நமக்கு அறிவிப்பு வரல. அதனால் ஏற்கனவே என்ன பாடத்திட்டம் இருக்கோ அந்த பாடத்திட்டத்தை நீங்கள் முழுமையாக படிக்கலாம். சரிங்களா? மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம ஏற்கனவே என்ன டிஆர்பி வெப்சைட்டில் இருக்கோ அந்த சிலபஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி எல்லாருமே அதை வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம அப்படி ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் கூட கொஞ்சம் மினிமம் தான் இருக்கும். அதனால் இப்போ அது வருவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. அதனால் ஏற்கனவே என்ன சிலபஸ் இருக்கோ அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்கோ அதே தான். மேஜர் 110 ப்ளஸ் எஜுகேஷன், சைக்காலஜி, ஜிகே 40, 110 ப்ளஸ் 40 அந்த முறைப்படி தான் தேர்வு நடக்க போகுது. ஓஎம்ஆர் முறைப்படியில் இந்த தேர்வு நடைபெறும். ஏன்னா ஏற்கனவே நமக்கு ஆன்லைன் எக்ஸாமில் ஒரே மேஜருக்கு ஒன்றிற்கு மேற்பட்ட செஷன் வைக்கிறதால அதில் இந்த நார்மலைசேஷன் மார்க் கொடுக்கும்போது நிறைய பேர் பாதிக்கப்படுறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ ஓஎம்ஆர் அப்படிங்கிறதால நீங்கள் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு வேலை. வேறு எதுவும் வெயிட்டேஜ்லாம் எதுவுமே கிடையாது. அதனால் இந்த வாய்ப்பை எல்லாருமே சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். அடுத்து வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் இந்த டிஆர்பி, அதாவது இப்போ வரவிருக்கக்கூடிய டிஆர்பியில் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு காலி இடங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இதன் பிறகுலாம் பார்த்தோம்னா காலி இடங்கள் அப்படியே படிப்படியாக குறைந்து கொண்டே தான் போகும். நமக்கு தேர்வர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகும். அதனால் இந்த வாய்ப்பை சரியான முறையில் நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கணும். இந்த வாய்ப்பு உங்களுக்கான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நிச்சயமாக எல்லாருமே நீங்கள் பயன்படுத்திப்பீங்க. எல்லாராலையுமே முடியும். சரிங்களா? இப்போ நிறையவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஏற்கனவே கேட்கப்பட்ட வினாக்கள்லாம் எங்கேருந்து வந்தது, நிறைய டெக்ஸ்ட் புக்கை நம்ம ரெஃபர் பண்ணால் தான் ஒரு ஐடியாவே நமக்கு கிடைக்கும்னா அதுக்கு நம்ம ஏற்கனவே இப்போ லாஸ்ட் இயர் டிஆர்பி கொஸ்டின் எடுத்து பார்க்கும்போது அந்த 110 கொஸ்டினும் மேஜரில் இருக்கிறது எந்த புக்லேருந்து வந்திருக்கு, எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுல நம்ம அனலைசிஸ் பண்ணோம்னா நிறைய தேடணும். அதை விட்டுட்டு நம்ம ஆன்சர் மட்டும் தெரிஞ்சால் போதும் நினைக்கக்கூடாது. எங்கே இருந்து வந்தது, எந்த புக்ஸ்லேருந்து நமக்கு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதால நிறையாவுக்கு தேடுங்க. அப்போ தான் நம்ம நிறையாவுக்கு லேர்ன் பண்ணிக்க முடியும். நம்ம கண்டுபிடிக்கும் போது இந்த டைப்லேயும் நமக்கு கொஷின் வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் நமக்கு ஏற்பட்டுரும். அதனால் இது வரைக்கும் நடந்த டிஆர்பி கொஷின் எல்லாமே நீங்கள் அனலைசிஸ் பண்ணுங்கள். எங்கேருந்து வந்திருக்கு, எப்படிலாம் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுல நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஐடியா வந்துட்டாலே நம்ம நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். அதே போல் மேஜர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறோமோ அந்த 40 மார்க்குமே நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த 40 மார்க் நிறைய பேர் பெரிதாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறதில்ல. காரணம் நமக்கு எப்படி படித்தாலும் வரப்போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான புரிதல் எல்லாத்தையுமே இருக்குது. அப்படிலாம் கிடையாது. சைக்காலஜி, எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா அதுலேயுமே நம்ம மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். கொஞ்சம் ஒரு முறை 2 முறை இந்த கேள்வியை படித்து பார்த்தா தான் அதற்கான மீனிங்கே இப்போல்லாம் புரியுது. சரிங்களா? அதனால் அந்த பார்ட்டையுமே ஒமிட் பண்ணாமல் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இப்போவே கிடைக்கிற நேரத்தை இப்போவே பிளான் பண்ணி படித்தா நமக்கு டைம் போதுமானதாக இருக்கும். அதான் என்னுடைய கருத்து. எந்தெந்த நேரம்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ முழுமையாக இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பாக தேர்வு அப்படிங்கிறது உண்டு. இந்த முறை நம்ம எதிர்பார்க்குற அளவு காலி இடங்கள் இருக்கும். ஆனால் போன டிஆர்பி அளவுக்கு இருக்குமா நமக்கு தெரியாது. ஆனால் வேக்கன்சி ஓரளவு எல்லா மேஜர்லுமே கண்டிப்பாக இருக்கும். அதனால் இந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக்கிங்க. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். முதல்ல இந்த எக்ஸாமுக்கு படித்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை உங்களுக்குள்ளார வர வச்சுக்கிட்டு நல்லா படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் உங்களால் வெற்றி பெற முடியும். அனைவருக்கும் மிக்க நன்றி.